கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆண்டவர் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் உங்களை பலமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். கிறிஸ்டியா நகரம் ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மிகுந்த வாஞ்சையோடு மிகுந்த விருப்பத்தோடு கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிற யாவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களை விசேஷித்தவர்களாக மாற்றும்படியாய் ஆவலுள்ளவராக காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை முன்னிட்டு இதற்கென்று தீவிரமாய் செயல்படுகிற ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் சகலவற்றிலும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 63:2 நாம் வாசிக்கின்ற போது, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் மகிமையையும் கண்டேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கடந்து வந்து அவருடைய வல்லமையையும் மகிமையையும் கண்டாராம். முந்தின வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விழாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவருடைய வல்லமையை மகிமையும் பார்க்கும்படியாய் மிகுந்த வாஞ்சையோடு மிகுந்த ஆசையோடு மிகுந்த தாகத்தோடு காத்திருந்த ஒரு அனுபவத்தை குறித்து, ஆசையோடு விட காத்திருந்த ஒரு அனுபவத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே கடந்து வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவ மகிமை அங்கே உண்டு, தேவ வல்லமை அங்கே உண்டு என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தையிலே மிக ஆழமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். லேவியராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. 23ஆம் வார்த்தையிலே கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது என்பதை நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய மகிமை தேவாலயத்திலே காணப்பட்டது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. உபாகமம் 5:24 நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையை காண்பித்தார். 2 நாளாகமம் 7:3 நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருப்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்ற வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, இதோ கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதை நான் கண்டு முகம் குப்புற விழுந்தேன் என்று தீர்க்கதரிசி சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த யோவான் 17:22 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான்
அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவருடைய வல்லமை உண்டு, ஆண்டவருடைய மகிமை உண்டு. அதை நான் காணும்படியாய் ஆசையாய் கடந்து வந்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்ன அந்த அனுபவத்திலே அவர் நான் கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே அவருடைய வல்லமையையும் மகிமையையும் கண்டேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே வெகு தூரத்திலிருந்து கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த ஆண்டிலாவது என்னுடைய தாகத்தை தீர்ப்பாரா, என்னுடைய விருப்பத்தை அவர் கண்ணோக்கி பார்ப்பாரா, என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவாரா என்று சொல்லி நீ மிகுந்த வாஞ்சியோடு கூட கடந்து வந்த ஒரு நபராய் காணப்படலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமான ஆசீர்வாதம் அது உனக்குள்ளே காணப்படும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீ விசுவாசித்தால் ஆண்டவர் உன்னை பலமாய் ஆசீர்வதித்து விட போதுமானவராக இருக்கிறார். நீ மிகுந்த விருப்பத்தோடு மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட கடந்து வந்திருக்கலாம். உன்னை கர்த்தருடைய சமூகத்திலே நீ தாழ்த்திக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய மகிமையினாலே உங்களை நிரப்பி உங்களுக்குள்ளே ஒரு புதிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, மோசே என்னும் தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். மோசே என்ற தேவ மனிதன் 6 லட்சத்திற்கு அதிகமான புருஷர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கு அதிகமான நபர்களை அவர் வனாந்தர மார்க்கமாய் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து வருகின்ற காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். அது மாத்திரமல்ல, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இன்னும் அதிகமாய் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்லி, இந்த ஜாதியுடைய சனம் என்று நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கடந்து வந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பதிலே நீ ஒரு மனதோடு கூட காணப்படுகின்ற பொழுது, அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது, நீ வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உனக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நான் உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை ஆவியானவர் உனக்குள்ளே அனுப்பி கொண்டே இருக்கிறார். நாம் தொடர்ந்து இந்த மோசேயை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் எங்களோடு கூட வர வேண்டும், இப்படியே பூமியில் உள்ள உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும்படியாய் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வர வேண்டும் என்று சொல்லுகிறார். உம்முடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாமற் போனால்
எங்களை இவ்விடத்திலிருந்து நீர் கொண்டு போகாதனும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அற்புதங்கள், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகள், இவைகள் யாவற்றை பார்க்கிலும் தேவ பிரசன்னம், the presence of the Lord should be with us. அது நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது ஆவியானவர் நம்மை நன்றாய் நடத்துகிறார் என்பதை மோசேயின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். மோசே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய சமூகம் என்னோட செல்லாமற் போனால் நாங்கள் இங்கே இருக்கட்டும், நாங்கள் இப்படி பிரசன்னத்திற்குள்ளே இப்படி ஆளுகைக்குள்ளே பலமாய் காணப்படட்டும், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வந்தால் மாத்திரமே எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். தேவ பிரசன்னம் ஒரு மனிதனை ஆட்கொண்டு நடத்துகின்ற பொழுது ஆவியானவர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் வேத வாக்கியங்கள் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திற்குள்ளே ஆவியானவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பி இருக்கின்ற பொழுது கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், அவர் உன்னை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் மோசே ஆண்டவரை நோக்கி சொன்ன போது, நாங்கள் விசேஷித்தவர்களாய் மாறும்படியாய், நாங்கள் விசேஷித்த நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய், நாங்கள் இந்த பண்டிகையின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படியாய் நீர் எங்களோடு கூட வர வேண்டும். நீர் எங்களோடு கூட வராவிட்டால், பிரசன்னம் எங்களோடு கூட கடந்து வராவிட்டால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட இந்த பரிசுத்த தேவாலயத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறாய். கர்த்தர் எப்பொழுது என்னை நினைத்தருளுவார், கர்த்தர் எப்பொழுது எனக்கு கற்பத்தின் கனியை கொடுப்பார், ஐயோ நெடுநாளாய் காத்திருக்கிறேனே, இன்னும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி நீ மிகுந்த ஏக்கத்தோடு விட, மிகுந்த தாகத்தோடு விட, மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட நீ கடந்து வந்திருக்கிறாய். நீ கேட்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும், உம்முடைய சமூகம் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிப்போம் என்ற வார்த்தையின்படி, கர்த்தரின் பிரசன்னத்தினால் எல்லா மதில்களும் விழும் என்ற வசனத்தின்படி, ஆண்டவரே எனக்குள்ளே காணப்படுகிற அந்த பிரச்சனைகள், எனக்குள்ளே காணப்படுகிற அந்த வேதனைகள், எனக்குள்ளே காணப்படுகிற அந்த பலவீனங்கள் பிரசன்னத்தினாலே நீங்கி போகட்டும் என்று சொல்லுங்க. ஆவியானவரே, பிரசன்னம் எனக்கு வேண்டும், பிரசன்னம் எங்களோடு கூட வர வேண்டும், பிரசன்னம் எங்களை நிரப்பாவிட்டால் நீர் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்திலே நாம் உறுதியாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் மோசே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்றால், நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டுமே என்றால், கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கிறதை உங்களுக்கு கொடுக்க வேண்டுமே என்றால், நீங்கள் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே சமூகம் எங்களோடு கூட வர வேண்டும், பிரசன்னம் எங்களை நிரப்ப வேண்டும், மகிமை எங்களை நிரப்ப வேண்டும், வல்லமை எங்களை நிரப்ப வேண்டும், வல்லமை எங்களை நிரப்பாவிட்டால் இது எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கின்ற பொழுது ஆவியானவர் நம்மை நிரப்பி தம்முடைய வல்லமையினாலே அதிசயங்களை காண பண்ண
அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனையோ ஒரு குடும்பத்தையோ ஒரு கர்த்தருடைய விசுவாசியையோ ஒருவேளை நிரப்ப வேண்டுமே என்றால் அல்லது கூடவே இருக்க வேண்டுமே என்றால் வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் உள்ள ஒரு நபராய் காணப்பட வேண்டும். கர்த்தர் விரும்புகின்ற பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12:14 நாம் வாசிக்கின்ற பொழுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒருவேளை என்னாகமம் 11:18 நாம் வாசிக்கின்ற பொழுது, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு பலிவிருந்துக்கு மாறுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு அழைப்பை குறித்து நாம் இங்கே வாசிக்க முடியும். ஆண்டவர் ஒருவேளை சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தூபம் காட்டுதலிலே தீவிரமாய் செயல்பட்டபடியினாலே ஆண்டவர் அவனை தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து, நீ உன் கையிலே ஒரு காளையை பிடித்து கொண்டு ஈசாய் குடும்பத்திற்கு போய் அங்கே ஒருவனை அபிஷேகம் பண்ணு, அங்கே ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி இருந்தார். அதன்படி ஈசாய் குடும்பத்தினர் இன்னும் அநேகர் பலிபுருந்திற்கு பரிசுத்தம் பண்ணி கொண்டு அழைக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஈசாய் குடும்பத்திலே தன்னுடைய ஒவ்வொரு குமாரர்களையும் அவன் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக நிறுத்தினான். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எலியாப்பை ஆண்டவர் புறக்கணித்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் ஒவ்வொருவரையாக புறக்கணித்த பின்பு ஒருவேளை ஈசாயை பார்த்து, உனக்கு இவ்வளவுதானா குமாரர்கள் என்று கேட்ட மாத்திரத்திலே, ஆட்டின் பின்னே ஒருவன் சென்று கொண்டிருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே அவனை ஆள் அனுப்பி அழைப்பி அதுவரைக்கும் நான் விருந்து உண்ண மாட்டேன் என்று காத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆட்டின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த தாவீதை அழைத்து கொண்டு வருகிறார்கள். தீர்க்கதரிசி எழுந்து நின்று தாவீதை அபிஷேகம் பண்ணினான். தாவீதின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி இருந்தார். அவனை ராஜாவாக மேன்மைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, தன் சொந்த குடும்பத்தால் மறக்கப்பட்ட தாவீது, ஒருவேளை ஆட்டின் பின்னே சென்று கொண்டிருந்த தாவீது, ஆட்டின் மந்தையிலிருந்து நான் அவனை எடுத்தேன் என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் அவனை அழைத்து பரிசுத்தம் பண்ணி அபிஷேகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, அபிஷேகம் இல்லாமல் மேன்மை இல்லை என்பதாக பரிசுத்த வேத வாக்கியத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் ஒரு மனிதன் கர்த்தருடைய மகிமையினாலே, ஒரு விசுவாசி கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட வேண்டுமே என்றால் பரிசுத்தம் தேவை என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேத வாக்கியத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். யாத்ராமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே பரிசுத்தப்படுத்துவாயாக, பரிசுத்தப்படுத்துவாயாக, பரிசுத்தப்படுத்துவாயாக என்ற வார்த்தைகளை அதிகமாய் நாம் வாசிக்க முடியும். பரிசுத்தப்படுத்தின பின்பு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை போஜன பலியும் செலுத்து. அப்படி அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தின பொழுது கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும்
இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்ததை அவர்கள் கண்டார்கள் என்பதை பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த கூடாரத்தை, அவர்கள் பரிசுத்த கூடாரத்தின் பணிமுட்டுகளை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி பலி செலுத்தின பொழுது ஆண்டவருடைய மகிமை அங்கே இறங்கி வந்தது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜனங்களை மீட்டுக் கொண்டபடியினாலே, அவர் சிலுவையிலே பாவிகளுக்காக ரத்தம் சிந்தி அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறபடியினாலே, பழைய ஏற்பாட்டின் பலிகளை, அதாவது முதலாவது பலியை அவர் நீக்கி போட்டார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் நான் ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டுமே என்றால் நான் ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஒரு நபராய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று பரிசுத்த ஆலயமாக காணப்படுகிறோம். நான் பரிசுத்தமான ஒரு நபராய் கர்த்தருக்கு முன்பதாக காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் கர்த்தருக்கேற்ற ஒரு பலிபீடமாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை அளவில்லாமல் நிரப்ப வேண்டும் என்றால் நான் கர்த்தருக்கேற்ற ஒரு பலிபீடமாய், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற ஒரு பலிபீடமாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை நம்முடைய இருதயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே கசப்பு, வைராக்கியங்கள், மனமேட்டிமைகள், இன்னும் பொறாமை, பெருமை போன்றவைகள், இருமாப்புள்ள இருதயம் என்று சொல்லி பலவிதமான இருதயங்களை நாம் பார்க்கிறோம் வேதத்திலே. ஒருவேளை 20க்கும் மேற்பட்ட இருதயங்களை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இருதயத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணவே முடியாது. எனவே நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் கர்த்தருக்கேற்ற பலிபீடமாக காணப்பட வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா தீர்க்கதரிசி செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொன்னார். நம்முடைய இருதயம் பலவிதமான காரியங்களினாலே நிரம்பி இருக்கிறது. ஒருவேளை வேண்டாத நினைவுகளினாலே நம்முடைய இருதயம் நிரம்பி இருப்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற ஒரு இருதயமாய், பரிசுத்தம் உள்ள ஒரு இருதயமாய், கர்த்தர் வாசம் பண்ணுகின்ற ஒரு இருதயமாய் நம்முடைய இருதயம் செப்பனிடப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற ஒரு இருதயமாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயமே மகா கேடுள்ளதும் துருக்குள்ளதுமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்க முடியும். எனவே இந்த இருதயத்திலே ஆவியானவர் வாசம் பண்ணும்படியாய் நம்மையே கர்த்தருக்கென்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கேற்ற ஆலயமாக நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த இருதயம் செப்பனிடப்படுகிறது. ஆவியானவர் நம் மீது இறங்குகிறவராக காணப்படுகிறார். ஆவியானவர் நம்மை நிரப்புகிறவராக காணப்படுகிறார். ஏனென்றால் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்ற வார்த்தையின்படி நாம் கர்த்தருக்கேற்ற ஒரு பரிசுத்த ஆலயமாய் காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்புவதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அநேக விதமான பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு நாம் வருகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வார்த்தையிலிருந்து நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே
ஒருவேளை வகுப்புகளின் முறைமையை பாராமல் ஆசாரியர் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஒருமிக்க பூரிகைகளை ஊதினார்கள். ஒருவேளை ஆண்டவரை ஏக சத்தமாய் துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவருடைய மகத்துவங்களை புகழ்ந்தார்கள். கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நான் உதடுகளின் காளைகளை செலுத்த வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஒருவேளை நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர் தேவரீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் பலிகளை எல்லாம் ஆண்டவர் நீக்கி போட்டபடியினாலே நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்ற பலிகள், ஆண்டவரை துதிக்கின்ற பலிகள், பரிசுத்தத்தோடு கூட கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லி தேவனுடைய நாமத்தை பாடி புகழ்ந்து அவரை துதிக்கின்ற பொழுது தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது, தேவ மகிமை நம்மை நிரப்புகிறது. நாம் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். வேத வாக்கியங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது இவர்கள் இருவரும் சுவிசேஷ நிமித்தமாய் அடிக்கப்பட்டவர்களாக, ஒருவேளை கால்களும் கைகளும் கட்டப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். துன்பத்தின் நடுவிலே, ஒருவேளை வேதனையின் மத்தியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே ஒரு அசைவு உண்டாயிற்று. எல்லா கதவுகளும் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஆண்டவருடைய மகத்துவங்களை ஏக சத்தமாய் துதித்து பாடுகின்ற பொழுது சங்கீதம் 22:3 துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் 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 என்ற வார்த்தையின்படி நீங்கள் ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லி அவரை துதிக்கின்ற பொழுது தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறது. கர்த்தரின் பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறது. கர்த்தரின் வல்லமை உங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறது. கர்த்தருடைய மகிமையானவர் உங்களை நிரப்புகிறார். அவர் உங்களுக்குள்ளே பலத்த அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கின்ற பொழுது, பரிசுத்தத்தோடு கூட அவருடைய மகத்துவங்களை சொல்லி பாடி துதிக்கின்ற பொழுது தேவ மகிமை உங்களை நிரப்பும். ஆண்டவர் மகிமை உங்களை நிரப்புகின்ற பொழுது உங்களுக்கு விரோதமான காரியங்கள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வேதனைகள் எல்லாம் நீங்கி போகும். கர்த்தருடைய வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே சாலமோன் ராஜா 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தினார். நீ விரும்புவதை கேள் என்றார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம் என்ற வார்த்தையின்படி இந்த வேளையிலே உங்களை நீங்கள் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து, கர்த்தருக்கென்று முற்றிலுமாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, உடைய மகிமை என்னை நிரப்ப வேண்டும், உடைய பிரசன்னம் என்னை நிரப்ப வேண்டும். உடைய பிரசன்னம் என்னை நிரப்பாவிட்டால் நீர் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே உங்களை அளவில்லாமல் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். உங்களை கர்த்தருக்கென்று நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களை கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுத்து விடுங்கள். உங்களை கர்த்தருக்கென்று நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆவியானவருடைய வாழ்க்கையில இடைவிடும்படியாய், ஆவியானவர் உங்களுடைய தாகத்தை தீர்க்கும்படியாய், பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய், அவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாய், நீ எதிர்பார்த்து காத்திருக்கின்ற முடிவை கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படியாய்,
கற்பத்தின் கனிகளினால் கர்த்தர் உங்களை நிரப்பும்படியாய், உங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் மதில்கள் எல்லாம் விழுந்து போகும்படியாய் நீங்கள் உங்களை கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். கற்பனை மகத்துவங்களை சொல்லி உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள், துதி பலிகளை செலுத்துங்கள். ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஆவியானவர் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் உங்களை நிரப்புவார். ஆவியானவருடைய வாழ்க்கையிலே வேண்டிய மட்டும் எல்லாம் நன்மையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். பண்டிகை நாட்களிலே மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட காணப்படுகிறீர்கள். ஆண்டவர் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, நீ மிகுந்த வாஞ்சையோடு கூட கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறாய். இந்த ஆண்டிலாவது கர்த்தர் எனக்கு எதையாயிலும் செய்து விட மாட்டாரா என்று சொல்லி, இந்த ஆண்டிலாவது என் பிள்ளைக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகள் நீங்காதா என்று சொல்லி மிகுந்த விருப்பத்தோடு மிகுந்த ஜெபத்தோடு கூட நீ கடந்து வந்திருக்கிறாய். கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார். அவர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். உனக்குள்ளே உன் பிள்ளைக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, மகிமை எனக்கு வேண்டும். சங்கீதக்காரன் எப்படி பரிசுத்த ஸ்தலத்திலே வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று சொல்லுகிறான், அதே அனுபவம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, மகிமை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்ப்போம். நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். வார்த்தை ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்பும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். இந்த எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறவர்கள் உண்டையா, பலவீனத்திலும் கடந்து வந்திருக்கிறவர்கள் உண்டையா. கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக. தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் பலமாய் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரின் பிரசன்னத்தினாலே ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், தடைப்பட்டு போன ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாய், குறிப்பாக கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய், அன்னாளின் இருதயம் கரிகூர்ந்தது போல அப்படிப்பட்டவர்களுடைய இருதயம் கலிகுற பண்ணும்படியாய், இன்னும் ஓராண்டிலே ஆண்டவரே ஒரு குழந்தையை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த சத்துவம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். தான் விரும்பினது கிடைக்கும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வசனம் அவர்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறட்டும். இன்னும் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரே இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்பட, உண்மையிலே பலன் கொள்ளுகிற அனுபவத்தால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நம்முடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாவிட்டால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக கடந்து செல்ல, பிரசன்னத்தினாலே எல்லா ஆசீர்வாதங்களையும் சொந்தெடுத்துக் கொள்கிறவர்களாக கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. பிரசன்னம், ஆளுகை, மகிமை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த ஜனங்களுக்குள்ளே நிறைவாய் காணப்படட்டும். எப்படி உம்முடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்திலே காணப்பட்டதோ அப்படியே உம்முடைய மகிமை சரீரமாகி ஆலயத்தின் மீது இறங்கும்படியாய் அடியேன் செபிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்துவீராக. பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் கூடவே இருந்து நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவீராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் உலகாத நேசரின் பிரசன்னம் ஜனங்களோடு கூட தங்கி இருக்கும்படியாய் அடியேன் செபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாக ஆண்டவருடைய கரத்தினாலே பெரிய நன்மைகளை சொந்தெடுத்துக் கொள்ள தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. வந்திருக்கிற யாவரையும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை அவர்களை பலப்படுத்தட்டும். ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்பட்டும். கர்த்தர் சகலவற்றை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் அடியேன் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.